11ஆம் வகுப்பின் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள 30 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 26. பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனைப் பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனைப் பற்றி குறிப்பிடுகின்றது. பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் கிமு பொது ஆண்டிற்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 27. 1. செப்பு நாணயங்களை சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளனர். 2. அந்த நாணயங்களில் தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோம் நாணயத்தை போன்றுள்ளன. 3. அந்த நாணயங்களில் எழுத்துக்கள் இல்லாமல் புலி உருவம் கொண்டதாக உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி. 1ம் 2ம் சரி. 3ற்கான சரியான விளக்கம் அந்த நாணயங்களில் எழுத்துக்கள் இல்லாமல் வில் அம்பு சின்னங்களை கொண்டதாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 28. பாண்டிய அரசர்கள் முதுகுடுமி பெருவெழுதியும் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் பற்றி குறிப்பிடுகின்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி பாண்டிய அரசர்கள் முதுகுடுமி பெருவெழுதியையும் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் பற்றி குறிப்பிடுகின்றது. கொஸ்டின் நம்பர் 29. 1. பாண்டிய அரசன் முதுகுடுமி பெருவெழுதி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் தம் படைவீரர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியதாக குறிப்பிடுகிறார். 2. முதுகுடுமி பெருவெழுதி என்ற பெயரில் புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார். சரியான விடை ஆப்ஷன் டி. 2 மட்டும் சரி. 1ற்கான சரியான விளக்கம் பாண்டிய அரசன் முதுகுடுமி பெருவெழுதி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் தம் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியதாக குறிப்பிடுகிறார். படை வீரர்களுக்கு இல்ல, பிராமணர்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 30. நெடுஞ்செழியன் சேரர் சோழர் 5 வேளிர் குல சிற்றரசர்கள் திதியன் எளியன் எருமையூரான் இருங்கோவேண்மான் பொருநன் ஆகியோரின் கூட்டுப்படைகளை எந்த போரில் வெற்றி கொண்டார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. தலையாலங்கானத்து போர். நெடுஞ்செழியன் சேரர் சோழர் 5 வேளிர் குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாங்கானத்து போரில் வெற்றி கொண்டார். கொஸ்டின் நம்பர் 31. திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன்பிடிக்கும் மற்றும் திறன்பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று எந்த பாண்டிய அரசன் புகழப்படுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன்பிடிக்கும் மற்றும் திறன்பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் புகழப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 32. சங்க காலங்களில் எத்தனை தலைமைத்துவம் கொண்ட ஆட்சியாளர்களை காண முடிகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி. 3. சங்க காலங்களில் கிளார் வேளிர் வேந்தன் என்று 3 தலைமைத்துவம் கொண்ட ஆட்சியாளர்களை காண முடிகிறது. கொஸ்டின் நம்பர் 33. 1. கிளார் என்போர் கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருந்து பின் நாடு என்றறியப்பட்ட நிர்வாகப் பிரிவின் தலைவராவார். 2. வேளிர் என்போர் மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காடு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். 3. வேந்தர் மிகப்பெரும் வளமான நிலப்பகுதிகளை கட்டுப்படுத்திய அரசர்களாவர். சரியான விடை ஆப்ஷன் சி. 1ம் 2ம் 3ம் சரி. கொஸ்டின் நம்பர் 34. சங்க இலக்கியத்தின் மூலம் எந்த நிலப்பகுதி வாழ் மக்களால் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறிய முடிகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி. மருதம். சங்க இலக்கியத்தின் மூலம் மருத நிலப்பகுதி வாழ் மக்களால் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறிய முடிகிறது. கொஸ்டின் நம்பர் 35. சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் என்ற நிலையை அடைய இயலவில்லை என்று அசோகர் யாரை குறிப்பிடுகிறார்?
சரியான விடை ஆப்ஷன் டி அதியமான். அசோகர் கல்வெட்டுகளில் அதியமானை சத்தியபுத்ரா என்று குறிப்பிடுகிறார். அசோகர் கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் என்ற நிலையை அதியமானால் அடைய இயலவில்லை என்று குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 36 சோழ அரசன் கரிகாலன் எந்த புலவருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளித்துள்ளார்? சரியான விடை ஆப்ஷன் டி கடியலூர் உருத்திரங்கண்ணாணர். சோழ அரச கரிகாலன் கடியலூர் உருத்திரங்கண்ணாணர் என்ற புலவருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளித்துள்ளார். கொஸ்டின் நம்பர் 37 சங்க காலத்தில் பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருள்களை பற்றியும் எந்த நூல் குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி சங்க காலத்தில் பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகள் நாலங்காடி அல்லங்காடி என்று குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 38 மூவேந்தர்கள் ஆட்சியில் மகத கைவினைஞர்கள் மாலவ உலோக பணியாளர்கள் மற்றும் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினையாளர்களுடன் கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக எந்த நூல் கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 39 1 உப்பு வணிகர்கள் உமணர் என்று அழைக்கப்பட்டனர். 2 சாத்து என்னும் சொல் ஓரிடத்தில் நிலையாக தங்கி வணிகம் செய்பவர்களை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி. சாத்து என்பது இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிக்கும். கொஸ்டின் நம்பர் 40 ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் எந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் மற்றும் தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 41 தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் யாருடைய காலத்தை குறிப்பிடுகிறார்கள்? சரியான விடை ஆப்ஷன் பி களப்பிரர்கள். களப்பிரர்கள் காலத்தை தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கொஸ்டின் நம்பர் 42 கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 2018. கீழடியில் 2018ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 43 2018 கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வில் எத்தனை கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி 6. 2018 கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வில் 6 கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 44 பூனேவின் தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கீழடியில் வெளிக்கொணரப்பட்ட எத்தனை எலும்புத் துண்டுகளின் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்தது? சரியான விடை ஆப்ஷன் டி 70 எலும்புத் துண்டுகளை பூனேவின் தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்தது. 45 1 கீழடியில் கருப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2 இவ்வகை பானைகள் கிமு பொது ஆண்டுக்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரட்டியன் வகையாகும். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் தவறு.
ஒன்றிற்கும் இரண்டிற்குமான சரியான விளக்கம்: 1. கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2. இவ்வகை பானைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டையின் வகையாகும். 6ஆம் நூற்றாண்டில் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 46. கீழடியில் சுடுமண்ணாலான எத்தனை மனித உருவங்கள், எத்தனை விலங்கு உருவங்கள் கிடைக்கப்பெற்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 13 மனித உருவங்களும் 3 விலங்கு உருவங்களும் கீழடியில் கிடைத்துள்ளன. கொஸ்டின் நம்பர் 47. கீழடியில் சுடுமண்ணாலான எத்தனை விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் எத்தனை காதணிகள் கிடைக்கப்பெற்றன? சரியான விடை ஆப்ஷன் சி 600 விளையாட்டுப் பொருட்களும் 28 காதணிகளும் கிடைக்கப்பெற்றன. கொஸ்டின் நம்பர் 48. தமிழ்நாட்டின் வற்றாத ஒரே ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாமிரபரணி. தமிழ்நாட்டின் வற்றாத ஒரே ஆறு தாமிரபரணி ஆறாகும். கொஸ்டின் நம்பர் 49. கீழடியில் வட்ட வடிவில் கொண்ட விளையாட்டுப் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி சில்லு. கீழடியில் வட்ட வடிவிலான விளையாட்டுப் பொருள் சில்லு என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 50. 1. கரிம மாதிரிகள் அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கரிம மாதிரிகளின் காலம் கிமு பொது ஆண்டிற்கு முன்னர் 580 என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2. பொது ஆண்டிற்கு முன்னர் கிமு 580 காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகளைக் கொண்ட பானை ஓடு ஒன்று கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 3. 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழ் மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரியானது. கொஸ்டின் நம்பர் 51. ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவர் எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1876ஆம் ஆண்டு ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகூர் என்பவர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தினார். கொஸ்டின் நம்பர் 52. இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு அகழாய்வு நடத்தினர்? சரியான விடை ஆப்ஷன் டி 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தினர். கொஸ்டின் நம்பர் 53. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ என்பவர் ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அகழாய்வு நடத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் பி 1899 முதல் 1905 வரை. கொஸ்டின் நம்பர் 54. தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 1968ஆம் ஆண்டு. 1968ஆம் ஆண்டு தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 55. தாமிரபரணி பண்பாடு எத்தனை வருடம் பழமையான நாகரிகம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது?
சரியான விடை ஆப்ஷன் பி 3200 வருடம் தாமிரபரணி பண்பாடு பழமையான நாகரிகம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.